ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவை முழுமையாக கேள், இறுதிவரை கேள் என் பிள்ளையே. இந்த மாதத்திற்குள் பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது. உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது என் பிள்ளையே. எதற்காகவும் நீ கலங்காதே. நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். உன் துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகின்றேன். நீ கேட்ட வரத்தை கூறிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றப் போகிறேன். நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது. அது உனக்கு நடந்தே தீரும். உன்னுடைய மனக்கவலை இன்றி இன்று தீபம் ஏற்று என் பிள்ளையே. எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை. என்னை நினைத்து ஓம் முருகா சரணம் என்று சொல். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு நல்வழியை நான் காட்டுகின்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது. ஆனால் அது நிரந்தரமல்ல, இதுவும் மாறும் என் பிள்ளையே. உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடியும் உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து. நான் உன்னோடு இருக்கின்றேன். அடுத்த நொடியை உனக்கானதாக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன்னை விட்டு சென்றதெல்லாம், உன்னை கைவிட்டு சென்றதெல்லாம் இந்த மாதத்தில் உன்னை வந்து சேரும். மகிழ்ச்சியாக இரு. நான் உனக்கு துணை இருப்பேன். எப்பொழுதும் உனக்கு நான் துணை இருப்பேன் என் பிள்ளையே. என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எதற்காக? அது தேவையற்ற பயம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது. பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தரும். அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாக மட்டுமே வைத்துக்கொள் என் பிள்ளையே. அதில் எதிர்மறையை உட்புகுத்தி விடாதே. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது என் பிள்ளையே. அதை நீ மட்டும் செய்ய முடியும். நீ நினைத்தால் கண்டிப்பாக முடியும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும். முதலில் நீ அந்த பயத்தை விடு. நல்லதை நினை. உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் இது. உன் வாழ்வை எப்போது நீ குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டு வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பித்து விட்டன. என் பிள்ளையே, நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்வில் நீ அனைத்து மகிழ்ச்சியும் காணப்போகின்றாய். இடமாற்றம், வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் இருக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதல் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது. மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அதை அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா? அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது என் பிள்ளையே. இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை அனுபவிப்பாய். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்வை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது. நீ போகும் பாதையே சரியான பாதை. அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே என் பிள்ளையே. இந்த வழியிலேயே நீ போ. உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன். மறவாமல் அதன் வழியே நடந்து வா என் தங்கமே. நிச்சயம் நல்லது நடக்கும். நன்மைகள், மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக 3 மாதத்தில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தரப்போகிறது. அல்ல அல்ல குறையாத சந்தோஷம். அதை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. இது என்னுடைய சத்திய வாக்கு. உறவுகளில் உள்ள நிலைமையை நீ புரிந்து கொண்டாய்.
உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய். அடங்காத மனதை நீ என் நாமத்தால் அடக்கி வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய். எப்போதும் நேர்மறையாகவே சிந்திக்க நினைக்க பழகிக்கொண்டாய். இனி என்ன, ஏன் கவலை? இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகிறது. உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகிறேன் என் பிள்ளையே. உன் கரும வினையை தீர்த்து வைத்து இந்த வாழ்வை நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன். குறிப்பால் உணர்த்தி கொண்டே இருப்பேன் என் தங்கமே. நீ தயங்காமல் முன்னேறு. உன்னுடன் எப்போதுமே இருப்பேன். உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காண்பிப்பேன். கடந்த 1 வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மன போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம். உன் மனம் 1 வருடமாக பட்ட பாடு எனக்கு தெரியாதா? எத்தனை அல்லல்கள் பட்டிருக்கிறது, எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது, எத்தனை கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கட்டப் போகின்றேன். உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது. நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு முடிவு காண்பாய். யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது. என்னுடைய அப்பா முருகப்பெருமான் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது. அதுவே உன்னை எத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வில் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது என் பிள்ளையே. மகிழ்ச்சியாகவே இரு. உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நகர ஆரம்பித்திருக்கின்றது. அது சரியான வழியில்தான் போய்க் கொண்டிருக்கின்றது. நீ மாயை என்ற வலையில் நீ சிக்கிக்கொண்டு மாற்றிப்போக நினைக்காதே. அது தவறாகிவிடும் என் பிள்ளையே. நான் சொல்வதை கேள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. எத்தனை வருடங்களாக நீ தவித்து கொண்டிருந்தாய். எவ்வளவு மனப்போராட்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தாய். சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய். அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் அல்லவா? அது எல்லாமே எப்போது முடிவுக்கு வரப்போகிறது. சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகின்றாய். உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதற்கும் கவலைப்படாதே. எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. மகிழ்ச்சியாகவே இரு. நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை இனி நீ ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் சரியான திசை. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காதே. உன்னை பயமுறுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையை சரியான பாதை என்று நகர்ந்து போய்கொண்டே இரு. எதற்காகவும் நீ அதிலிருந்து பின் வாங்கக்கூடாது. எனது கருவூலம் உனக்காகவே நிறைந்து இருக்கின்றது. யாருக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நமக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை இழக்காமல் மிகுந்த உத்வேகத்துடன் நேர்மறை சக்தியுடன் இருந்தால் கண்டிப்பாக வாழ்வில் நாம் வெற்றி பெறவேன் என்கின்ற வைராகியத்துடன் உழைத்தால் இலக்கை நோக்கி அடைவது எளிது என் பிள்ளையே. சிந்தித்துப் பார் என் தங்கமே. வீழ்ந்தாலும் எழுவேன். உதயமாகும் சூரியனைப் போல பிரகாசமாய் நான் வீழ்ந்து போனாலும் என் முயற்சியால் மீண்டும் வருவேன். உனக்குள்ளே ஒருவன் இருக்கின்றான். அவன் பெயர்தான் தன்னம்பிக்கை. நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான். அதுவே நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் அதுவே வைரமாக மாற்றப்படுவாய். அப்படித்தான் நீயும். சேரும் இடம் பொருந்தித்தான் வாழ்க்கையும் அமையும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேருண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேருண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.